போன பதிவில் ஸ்பெஷல் பர்சன், அதாவது நம்ம வாழ்க்கையில் முக்கியமான நபர் அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசினோம். இப்போ இதில் ஈர்ப்பு அப்புறம் எல்லையில்லா அன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இருவேறு கோணங்கள் நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னு ஈர்ப்பு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம அதில் இருக்க ஏதோ ஒரு உருவமோ இல்லை அவங்களுடைய பேச்சோ அல்லது நடவடிக்கையோ ஏதோ ஒன்று நம்ம கவர்ந்துறதுனால நம்ம அந்தந்த ஈர்ப்பு வயப்படுறோம். அந்த ஈர்ப்புங்கிறது நம்ம மனசுக்குள்ளே உட்காந்துருது. அது எப்படின்னா அது நிலையானது கிடையாது. ஈர்ப்புங்கிறது மாறக்கூடியது. இப்போ எப்படி ஒரு நியூஸ் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதவே எல்லா மீடியாலையும் பேசுவாங்க. நியூஸில் தொடர்ச்சியாக அதை பற்றி வரும், அந்த நிகழ்வை பற்றி. அப்புறம் அடுத்த நியூஸ், அதுக்கடுத்து ஒரு சுச்சுவேஷன், ஏதோ ஒரு சூழல், ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அது ட்ரெண்டிங் ஆகிடும். அப்போ மக்கள் அதை பற்றி அடுத்து அப்படி ஈர்ப்புங்கிறது அந்த மாதிரி மாறக்கூடிய ஒரு நிலை உள்ளதுதான் ஈர்ப்பு. கிட்டத்தட்ட இன்ஃபாக்சுவேஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மோகம் சார்ந்த விஷயம். அந்த மோகத்தோடு கம்பேர் பண்ணும்போது அது எப்படி சொல்கிறது, ஈர்ப்புங்கிறது அந்த மோகத்தோடு கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். மாறுபடும், அது மாறுபடும். ஆனால் எல்லையில்லா அன்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தாயோட அன்பை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக எல்லையில்லா அன்புங்கிறது எப்படி நம்ம கருவில் உருவாகும் போதே நம்மளுடைய நிறம் தெரியாது, நம்மளுடைய குணம் தெரியாது, நம்ம எப்படி இருப்போம், நம்ம உருவம் எதுவுமே தெரியாத அந்த தாயோடைய அன்பு எப்படி பரிசுத்தமோ அதுதான் அந்த எல்லையற்ற அன்புன்னு சொல்கிறது. அந்த எல்லையற்ற அன்பு உங்களுக்கு ஒருத்தர் மேலே இருக்குது, அல்லது உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடச்சிருக்காங்க உங்கள் மேலே அன்பு செலுத்த அப்படின்னா அதுதான் வாழ்க்கையில் ப்ரெஷியஸான விஷயம், அதாவது விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாட்டில் தான் இருக்குது. ஒரு சிலர் புரிஞ்சுப்பாங்க, அவங்க மேலே அன்பு செலுத்துறவங்களை புரிஞ்சுக்குவாங்க. ஒரு சிலருக்கு புரியாது, அவங்க அன்பு செலுத்துறதே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியான வாழ்க்கையில் அவங்க அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்துட்டு இருப்பாங்க. அந்த எல்லையற்ற அன்பு கிடைக்கிறத நீங்கள் விட்டுறக்கூடாது. அதை நீங்கள் புரிஞ்சு அதை உங்களை எப்பவும் தொடர்ற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அதுதான் நிலையானது. அந்த எல்லையற்ற அன்புக்காக நிறைய பேர் ஏங்குறாங்க. அந்த எல்லையற்ற அன்பு உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதுதான் விலை மதிக்க முடியாதது. அதை உங்கள் கைக்குள்ளேயே வச்சுக்கணும். நீங்களும் அதே மாதிரி புரிஞ்சு மற்றவங்களுக்கு எல்லையற்ற அன்பை கொடுக்கணும். இனிய நல்வாழ்த்துக்களுடன் உங்கள் ஆர்பி.